அப்ப அப்படி இருக்கிறப்போ பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்ப தலைமை நீதிபதி வந்து அரசர் தான் அந்த நாட்டினுடைய தலைமை நீதிபதி. அவர் தான் வந்துட்டு அந்த உயர் நீதிமன்ற நீதிபதி மாதிரி தீர்ப்பு கொடுக்கணும். நம்ம வந்து கரிகாலனோட வழக்கு பாக்குறோம் இல்லைங்களா, கரிகாலன் சின்ன பையனா இருக்கிறப்ப கூட அவர் தான் நீதிபதியா இருக்கணும்ன்ற ஒரு சூழ்நிலை வருது. அதனால அவர் வந்து நரைமுடியை வச்சுட்டு வந்து தீர்ப்பு கொடுத்தார் அப்படின்னு நமக்கு வந்து வரலாறு இருக்கு. இன்னைக்கும் பல்வேறு நாடுகள்ல நீதிபதிகள் வந்து இந்த பொய்முடி பிக் விக்னு சொல்லுவாங்க, அந்த வைக்கிற வழக்கம் இருக்கு. ஏன்னா நீதிபதிக்கு என்ன வயசுன்னு வழக்கு கொடுக்கறவனுக்கு தெரியக்கூடாது. வயசுல இளமையா இருந்தா என்ன நினைச்சுப்பாங்கன்னா, இந்த சின்ன பையன் எப்படிப்பா வந்து தீர்ப்பு கொடுப்பான்னு நினைப்பாங்க. அப்ப அதே ஒரு சூழ்நிலை வந்து கரிகாலனுக்கு வந்தது. அப்போ வந்துட்டு நரைமுடித்து சொல்லால் முறை செய்தான் சோழன் குல இச்சை கல்லாமல் பாகப்படும் அப்படின்ட்டு நமக்கு பழைய இலக்கியங்கள் சொல்லுது இல்லைங்களா. அப்போ ஒரு அரசர் வந்து தலைமை நீதிபதியாகவும் இருக்கிறார். இப்ப கண்ணகியுடைய வழக்கு வருது. வந்தோடனே அந்த வழக்குல வந்து 3 கட்டம் இருக்கும். ஒண்ணு வழக்கு தொடுக்கிறது, அடுத்தது வந்து தீர்ப்பு, மூணாவது தண்டனை. இப்ப தீர்ப்புனா ஒரு குற்றவாளி, ஆனா என்ன தண்டனை 4 அறிவிக்கிறோம்னு சொல்றாங்க இல்லைங்களா. இதான் வழக்கினுடைய முறைமை. இப்ப கண்ணகி வந்து வழக்கு தொடுக்கிறாங்க. தொடுக்கிறப்போ அந்த வழக்குக்கு என்ன ஆதாரம்னு கேட்கிறாரு. உடனே அவங்க வந்துட்டு அந்த சிலம்பை உடச்சு காமிக்கிறாங்க. அப்ப உடச்சு காக்கிறப்பதான் அந்த அரசனுக்கு தெரியுது, தன்னுடைய மகாராணியினுடைய காலில் இருக்கக்கூடிய அந்த சிலம்புல தனது நாட்டை சேர்ந்த முத்து இல்ல, அந்நிய நாட்டை சேர்ந்த வேறொரு கல் இருக்கு அப்படின்னு தெரிய வருது. முதல் விஷயம் நம்ம சிந்திக்க வேண்டியது என்னன்னா, சுதேசிய சிந்தனை. ஒரு நாட்டோட அரசனா இருக்கிறப்ப அந்த நாட்டு பொருளை தானே பயன்படுத்தணும். பாண்டி நாட்டு மகாராணி, உலகம் முழுக்க பாண்டி நாட்டு முத்து இருக்கு, ஆனா மகாராணியோட காலில் பாண்டி நாட்டு முத்து இல்ல, அதன் அரசனுக்கு தெரிய வருது. இன்னொன்னு, அவர் தவறாக தீர்ப்பு கொடுத்துட்டாரு, அவருக்கு தெரிய வருது. அப்ப உடனே வந்துட்டு அந்த வழக்க பாக்குறாரு, ஆதாரத்தை கேட்கிறாரு. ஆதாரம் வந்த உடனே வந்துட்டு யானோ அரசன் யானே கல்வன் அப்படிங்கிறாரு. தீர்ப்பு அரசனே கிடையாது, கல்வன். தீர்ப்புக்கு அப்புறம் தண்டனை வரணும் இல்லைங்களா. கெடுக என் ஆயுள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே விழுந்து செத்து போறாரு. அதற்கு பின்பாக கண்ணகி வந்து தெய்வமாக வந்து பேசுறப்ப அவங்களே சொல்றாங்க, தென்னவன் தீதிலன் யான் அவன் மகள் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லி சிலப்பதிகாரத்துல குறிப்பு இருக்கு. அப்போ எல்லாரும் தப்பு செய்வாங்க. அப்ப செஞ்ச தப்ப திருத்துறதுக்கு ஒரு மனிதன் என்ன செய்வான் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இருக்குன்னா, அது வந்துட்டு பாண்டியரசர் நெடுஞ்செழியன் அவர்கள் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ இன்னைக்கு வந்து நமக்கு தேவை வந்துட்டு அது போன்ற அரசர்கள் தான். அரசர்கள்லாம் எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கின்றது இல்லை, அதிகாரம் எல்லாம் உனக்கு பொறுப்பு இருக்கு. பொறுப்பை நீ தவறுனா நீ கொடுக்கக்கூடிய தண்டனை உனக்கும் வரும்.